அவர் சொல்றாரு. மூணாவது நாள் ஆமா ஆடி பாடி கொண்டாடுவாங்கடா, சொந்தக்காரங்க பூரா கொண்டாடுவாங்க, கடைசியில தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு போறதுக்கு தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சிருக்காங்க. சிலை இங்க வைக்க முடியாது, உள்ளே வச்சுக்கிறீங்களா? வருஷம் வருஷம் பூஜை வாங்குறது இல்லையோ? பரவாயில்ல, இது வித்தியாசமான ஊரா தெரியுது. உண்மையிலே ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? மாமியாரா மருமகளா? என்னை பத்த தாயா என் கட்டின பொண்டாட்டியா? இவ்வளவுதானே பிரச்சனை. ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள், அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆம்பளை எல்லாம் அங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோட வந்து பிரிச்சு விட்டாங்க. நீ இங்கிட்டு போ, உன் பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு வந்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணேன். அவன் நம்மளை தான் பாக்குறாளா, அவளை வேற யாரும் பாக்குறானா? நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னா அந்த பிள்ளை கைதடிச்சு மாடி வீட்டுக்கு போக கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம நல்லா கலந்து சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க, ரொம்ப விழாவை சிறப்பா கொண்டாடுறீங்க. மாமியா மருமகனால சண்டை. என் பொண்டாட்டி எங்க அம்மா கிட்ட சண்டை போடுறான். போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போச்சு, சொல்றான் அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், பட்டுச்சேலை நான் வாங்கி வச்சிருக்கேன்ல, எப்ப கட்டுறதுன்னு கேட்கறான். போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு, இளவு வீட்டுக்கு போய் சொல்றான் அடுத்த இளவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவுவான்னே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன் உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது, எப்படி அழுவாயின்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாவு வீட்டுல போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். என் பொண்டாட்டியை பார்த்தோம்னா அத்தகாரி வந்தவ ஆத்தாடியா அண்ணன் மகள்ல வந்திருக்கு, கட்டி பிடிச்சி அழுகாட்டினா நாளைக்கு கோச்சுக்குருமே அப்படின்னு சொல்லி ஒடியாந்து கட்டி பிடிச்சி அழுதுருக்கா. இவளுக்கு போட்டு அமுக்குன்னு அமுக்குல டச்சு மாறி போய் அண்டங்க அக்கா கொண்ட காரி சத்தியம் வந்துச்சு உட்காந்துட்டான். அடி சனியை முடிஞ்சவளோ உங்க இமிஜை தாங்காம தரண்டி நான் போய் சேர்ந்தேன், இங்கேயே வந்து இமிஜையை கொண்டு இருக்கிறேன். ஆனா அது பாருங்க எவ்வளவு சிக்கல் போய் சேர்ந்து என் ஜாக்கெட்ல மாட்டிக்கிட்டு. உண்மையில இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம், இந்த டச் போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்க கைதட்டு பார்ப்போம். இந்த கைதட்டுல எல்லாத்தையுமே இந்த டச் போன் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா இந்த பயலுக்கு பூரா கொஞ்சம் சோகமாவே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே வைத்தறிச்சல் உட்கார்ந்துருக்காங்க. அது வந்து 1.5 வருஷம் கொரோனாவோட பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு போலையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கெல்லாம் பூங்கொத்தோட போய் நிக்கிறோம். வந்தவங்கள 2 பேரும் சொல்றான் இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான், வாத்தியாரெல்லாம் சாக மாட்டான் போல இருக்கு. ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுல ஒருத்தன் சொல்றான் ஹெட்மாஸ்டர் எப்படி போயிருப்பாடுறான், அவருக்கு எப்படி ரேல்வாலத்தான இருந்து போயிருப்பாடுறான்னா இங்க போயிட்டேன். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல தான். ஆனா நீங்க நல்ல சந்தோஷமா ரசிக்கிறீங்க. ஆனா அந்த விநாயகத்தை நம்ம என்ன வேண்டுனாலும் தரக்கூடியவர். எளிமையான தெய்வம்னா அது விநாயக பெருமான் தான். சாணத்தை புடிச்சு வச்சீங்கன்னா பிள்ளையார், சந்தனத்தை புடிச்சு வச்சா பிள்ளையார், மண்ணை புடிச்சு வச்சா பிள்ளையார், எதை புடிச்சு வச்சாலும் அந்த பிள்ளையார். பிள்ளையாருக்கு போய் நம்ம பெருசா செலவு பண்ணணும் தேவையில்லை. ஒரு செதர் தேங்காய் உடைச்சாலே போதும், அந்த பிள்ளையார் நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பார். பிள்ளையார் மற்ற தெய்வங்களுக்கு மாதிரி பிள்ளையாருக்கு தேங்காய் வெட்டி வச்சு உடைச்சு வச்சு பூஜை பண்ணணும் தேவையில்லை, செதற்க அடிக்கும். அந்த விநாயகருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? உண்மையிலேயே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த திஷ்டிகளை எல்லாம் நீக்கக்கூடியவர் தான் அந்த விநாயக பெருமான் அங்க இருக்கிறார். அவருக்கு அந்த விழாவை நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கும். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்காங்க. உங்களை பார்த்து கேட்க ஆயா, மாமியாரும் மருமகளும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தா கை தூக்குங்க பார்ப்போம். சின்ன மாமியால கணக்கில் சேர்க்க முடியாது, ஒரிஜினல் மாமியாவா இருக்கணும். சின்ன மாமியா பெரிய மாமியா எல்லாம் கணக்கில் சேர்க்க முடியாது, ஒரிஜினல் மாமியாவா இருக்கணும். ஒன்னு பக்கத்துல இருக்கணும், 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கணும். இருக்காத எப்படி இருக்கு? கன்னியாகுமரி நெசமாவா 2 பேரும் மாமியா மருமகளா? அதெல்லாம் இருக்காது. எப்படி ஒண்ணும் இல்ல, போன தீபாவளிக்கு என் பொண்டாட்டிக்கிட்டு சேலை இருக்கிறதுக்கு காசு கொடுத்தேன், 10,000 ரூபாய் கொடுத்தேன். உனக்கு ஒரு சேலை எடுத்துக்க, எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துக்கணும். கடையில் போய் 9,000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கான். அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கான். வீட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை கழிச்சு இதில் ஒட்டியிருக்கான், இந்த பிள்ளை கழிச்சு இதில் ஒட்டியிருக்கான். ஓட்டி பிடிச்சி சொல்லியிருக்காங்க அத்தை வந்து, அத்தை உங்கள் மையன் சேலை எடுக்க சொன்னாங்க. நான் தானே இந்த வீட்டுக்கு வந்தவ, நீங்கள் இந்த வீட்டை ஆள வந்தவங்கள
அதனால 9000 ரூபாய் சேலையை நீங்க வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் சேலையை நான் வச்சுக்கிறேன். எங்க அம்மா லேஜுப்பட்டாலா, நானே கிரிமினல், என்னை பார்த்தாலும் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கு, அத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னோடனே அவங்க சொல்லியிருக்கு, மருமகளே நீ தான் 4 இடத்துக்கு போற வர, 9000 ரூபாய் சேலையை நீ வச்சுக்க, 1000 ரூபாய் சேலையை நான் வச்சுக்கணும். அது வாங்கிக்கிடுச்சு. இவ குழப்பத்திலே வாசல்ல கிடந்து உருடுறான். இன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? உள்ளுவால இல்லையா? உண்மைதானே நான் சொல்றதெல்லாம்? குடும்பத்துல சந்தோஷமா இருக்கா? எங்க நிம்மதியா மனுஷன் வாழ முடியுது? வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லையே. நேற்று எங்க ஊர்ல ஒரு அம்மா கோயில்ல சாமி கும்பிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கரெக்டா நைட்டு 8 மணிக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு, போனை பேசிச்சு, செருப்பை மாட்டுச்சு, புருஷனை கையில வச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், அது நின்றுச்சு. ஏன்டா பின்னாடி வர்றேன்? மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாட்டி செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க, அதை கலட்டி கொடுத்தா தான் நான் என் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? புருஷனை பார்த்து சொன்னிச்சு, நான் தான் செருப்பை மாட்டினல, நீனாவது சொல்லக்கூடாதே அப்படின்னு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னான், நான் உன் புருஷனே இல்லை, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன், ஆளு சிகப்பா இருக்கும், நானும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க எப்படி பக்தி மாறிடுச்சு பாருங்க. புருஷனை பிடிக்கிறோமா அடுத்த வீட்டுக்காரனை பிடிக்கிறோமா லெக்க தெரியாதுக்கு அந்த போனை மாத்தி பிடிச்சி போகணும் மனுஷனை. இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் சிக்கல் பண்றாங்கிறீங்க. இந்த பொண்ணுன்னு ஒண்ணு பாக்குறாங்கல்ல, இந்த நிச்சயம் பண்ண உடனே எவன்கிட்டயாவது கடனை வாங்கி ஒரு செல்போன் வாங்கி அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுல என் நம்பர் இருக்கு, நீ பேசு, இப்படிய காலம் பல்லு விளக்காமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நீ என்ன சாப்பிட்ட? நான் பூரி சாப்பிட்டேன், பழைய சோளத்துக்கு பழைய போய் சொல்லணும். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நாங்க சப்பாத்தி சாப்பிட்டோம். உங்க வீட்டுல ரவா உப்புமா கட்டியிருப்பாங்க. அப்புறம் 10 மணிக்கெல்லாம் குட்டு இறங்கணும் இல்லையா, குட்டுங்கிறாங்க. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கரெக்டா நைட்டு 1:30 மணி ஆயிடுது, கொடுத்து தொலைய மாட்டாங்க. சார்ஜ் தீந்து போயிட்டு பிளக்கு பாயிட்டே போய் சொல்லிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. நைட்டு 2 மணிக்கு கொடுப்பாங்க. வாங்க, இது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஒருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் போனை எடுத்து முறைச்சிட்டானா பொண்டாட்டிக்கிட்ட இருந்து போன் வருதுன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் பேசுறேன், கல்யாணத்துக்கு படுத்தா 3 வார்த்தை தான் பேசுறேன். உச்சே கூட தான் குலைக்கிறான். போனை பார்த்து சிரிச்சானா ஒழுத்தி அடிக்குதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? அது யாருக்கோ அவருக்கு மாதிரியா அவ்வளோ இருக்கும். நம்ம பொதுவாக கொளுத்தியா பார்த்து நம்ம சிரிக்கிறது, ஒரு யாருக்கோ ஒரு தம்பிக்கு மாதிரியா அவருக்கு போல இருக்கும். வாழ்க்கை அவ்வளோ சிக்கல்ல போய்க்கிட்டு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. மாமியாரா மருமகள், பெத்த தாயா பாரமா. எங்க அம்மா தான் தாய் தான், பெற்ற தாய் தான் அப்படிங்கிற அடிக்கி தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய பல நிகழ்ச்சிகளில் தோன்றி வர்ணனையாளராக வலம் வரக்கூடிய கல்யாண மாலை என்ற நிகழ்விலே தோன்றி மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இளம் வர்ணனையாளர் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பொன்னமராவதி அரிபால கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல கைதிகள். இதெல்லாம் உருப்படவே மாட்டாங்கடா. ஒரு பேராசிரியர் பெரிய மனுஷன் அறிமுகப்படுத்தினேன், அவர் சொப்பன சுந்தரி பாட்டை போடுறேன். இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? அது காரை யாரா வச்சிருக்கா? பெட்ரோல் யாரா போடுறது? இப்படிதான் சொல்றேன். உன் மேலதான் டவுட்டுங்கிறாங்க, வீக்கா அதனாலதாங்கிறாங்க. அவருக்கு இணையின் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலே திரைப்படத்துறையிலே இணை இயக்குநராக பணிபுரியக்கூடியவர். 3 படங்களை இயக்கி இருக்கிறார், 4 நாடகங்களை இயக்கி கொண்டிருக்கிறார், பல்வேறு தொலைக்காட்சியிலே பல்வேறு தொடர்களை இயக்கி வரக்கூடிய, புதிய பாடல்களை தத்ரூபமாக பாடக்கூடிய திறமைப்படுத்தக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி சென்னை மதன்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. இது 2 தாய் மாமியாக, இது 2 பாருங்க தாரம் மருமக. இந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான், கேரளாக்காரன் தனி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தனி தர மாட்டான். எப்போ போனாலும் தனி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யாரா குப்புறப்பட்டு கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். என்னடா குடிச்சு விட்டேன், விலை குறைச்சு நான் என்னை சாப்பிட்டு விட்டேனே அப்படிங்கிறான். பாண்டிச்சேரியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்திலிருந்து ராஜ் தொலைக்காட்சியில் பேசி பெண்களுடைய யோகாபத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 61 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல வகையில் பாடியா பாடி இளம்
சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும். அந்த புருஷன் யாரும் தெரியுமா? கேன் இன்ஸ்பெக்டரியா? பழைய கேன் வாங்குறவர்களா? கேன் இன்ஸ்பெக்டர்னா கரும்பு ஆய்வாளர். தோப்புக்கு தோப்பு கரும்பு பெருத்துச்சா, தோகை சீவலாமா, கரும்பு வெட்டலாமான்னு ஆய்வு பண்ணக்கூடியவர் அவர். இந்த அம்மா பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிற நீங்களும் நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க. அந்த அம்மா ஒன்னும் பட்டிமன்றம் பேசி போய்க்கணும் அவசியம் கிடையாது சார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தம்பி உனக்கு? அந்த அம்மா புருஷனை சொன்னா ஊரே மறந்து போயிடும். அந்த அம்மா புருஷன் யாரு தெரியுமா? பணத்துக்காக மேடைக்கு வந்து உட்கார்ந்துருக்கு, கௌரவத்துக்காக உட்கார்ந்துருக்கு. இந்த அம்மா புருஷன் யாரு தெரியுமா? கடலூர்ல ஜிஆர்டி தங்கை மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை ஓட்டிருக்கான். சக்கையா புளியுமா ஜூஸை குடிச்சுட்டு இந்த அம்மா சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமியா தான் அந்த சக்கை எண்ணி போடுற வேலை. மாமனாரு வீலுக்கு கிரீஸ் போடுவார். புள்ள 2 தாண்டா எலுமிச்சம்பழத்தை உள்ளதல்லும் கொழுந்தியா புருஷனை பார்த்துக்கிறோம். இந்த அம்மா பட்டிமன்றத்துக்கு வந்துருக்குல. அப்படி ஒரு பொறுப்பான குடும்பத்தை சேர்ந்தாலும் அந்த அம்மா உங்களுக்கு ஏற்கனவே பழைய கேஸ் தெரியும். பழைய பாடல்களை அவ்வளவு தத்துருவமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்குற பாவம் இப்படி சிரமப்படுத்தி படுத்தினமா தெரியுதுன்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனி இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டோம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. அப்படிப்பட்ட ஆளு அம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க. போன வருஷம் ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனோம், இதுவரைக்கும் மழை பெய்யலைங்க. இவ்வளவு ஒரு ராசியான ஆள். அடி வச்ச இடத்த பொடி வச்சு ஊதாம வராது. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதல் கொடுத்தார். சின்ன பொண்ணுதான் கொஞ்சம் பெருது அம்மா அம்மாடி, அவன் கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சாமந்தி காத்து மடிக்குது. ஏண்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும். ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐபிசி வந்தா ஓஏபி வர போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு. மருதாணி அடிக்காத வண்டி கிரீஸ் எடுத்த கிருக்கிருன்னு இருக்கு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன் கேட்டுல உட்காந்து தான் பூட்ட தோறா பார்த்துட்டாலும் வரணும். 10 நாள் பட்டன் வாங்கிட்டு படுத்துட்டு இருந்தான். அப்புறம் திண்டுக்கல் அங்கங்க அலைஞ்சாப்புல வேணாப்பா இங்க வந்து வாசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அருமை தம்பி தேனி திருவேங்கிற உமாநாத் கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டு கொடுத்து பார்ப்போம். அருமையான பேர். தம்பிய ஊர்ல போய் உமாநாத்னு கேட்டாலும் தெரியாது, கண்ணன் கேட்டாலும் தெரியாது, திருவேங்கடம் கேட்டாலும் தெரியாது. அவர் பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டா உடனே கூட்டி கொண்டு விடுவாங்க. தம்பி பேர் தான் அக்காடு. அக்காடுங்கிறது ஒரு காடு. அக்காடு 150 ரூபா அக்காடு. நம்மளுக்கு ரிதம்பேடைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் இருக்கிற டாக்டர் செல்வராஜ் அவர்கள். அண்ணே ஒரு 2 நிமிஷம் உங்க திறமையை காட்டுங்க. அதுக்கு தானே உட்கார்ந்திருக்கேன்.
நல்ல